வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பனானா பேன்கேக் பார்க்க போகிறோம். பனானா பேன்கேக் செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு நல்லா பழுத்த பழமாக ஒரு 3 பழம் வாங்கி வச்சுருக்கேன். அந்த 3 பழத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் 300 கிராம் போல் ஆல் பர்பஸ் ஃப்ளார் அதாவது மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு ஆப்பஸ் சோட்டா அதாவது பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு நான் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அன்சால்டட் பட்டர் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்க காரணத்தினால வேண்டி நான் உப்பு 1 சிட்டிக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சால்டட் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். வனிலா எக்ஸ்ட்ராக்ட் நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் கூட ஆட் பண்ண போகிறேன். பால் நான் நல்லா 1 கப் போல் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம இப்போ பனானா பேன்கேக்கான ப்ராசஸ் பார்க்கலாம். பேன்கேக் ப்ராசஸ்க்காக வேண்டி நான் ஒரு சின்ன போல் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எடுத்த பனானாஸை பாருங்கள், பீல் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்மளுடைய போலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையும் கூடவே நம்ம பனானாவில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அன்சால்டட் பட்டர் இருக்கு இல்லையா, இந்த அன்சால்டட் பட்டருமே நம்ம இந்த பனானாவில் ஆட் பண்ணிடலாம். இது மூணுத்தையுமே நம்ம ஒரு ஒயர் விஸ்க் ஒன்று வச்சுட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பீட்டர் இருந்தால் நீங்கள் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஹேண்டில் நம்ம லைட்டாக பீட் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணும். நம்ம எடுத்த இந்த வாழைப்பழத்தை நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி பீட் பண்ணணும். சர்க்கரையுமே கூட நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகணும். ஸோ உங்ககிட்ட எக் பீட்டர் இருந்தால் நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய வாழைப்பழம் அதுக்கப்புறமா பட்டர் சர்க்கரை மூணுமே நல்லா கம்பைன் ஆகி நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணி பீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் கண்டென்ஸ் மில்க் சேர்க்கறதுனால சர்க்கரையை கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முழுக்க கண்டென்ஸ் மில்கோடைய ஃப்ளேவர் வேணும்னா முழுக்க கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். இல்லைனா முழுக்க நம்மளுக்கு சர்க்கரை வேணும்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே உங்களுக்கு முட்டை வேணும்னா நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம். நான் முட்டை சேர்க்கல. எக்லெஸ் பேன்கேக் தான் நம்ம செய்கிறோம். ஸோ நம்ம கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம் ஒன்ஸ். இப்போ நம்ம வனிலா எக்ஸ்ட்ராக்டை நம்ம 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். வனிலா ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா. இல்லைனா நீங்கள் இது ஆப்ஷனல். நீங்கள் இதை எலிமினேட் பண்ணிடலாம். இது நம்ம ஒன்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். விஸ்கை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம அகைன் விஸ்கை வச்சுட்டு நம்ம ஜென்டிலாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஃபைனலாக நம்ம எடுத்து வச்ச பாலை கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம நல்லா மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு இது இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். ஸோ கொஞ்சமாக பால் விட்டுட்டு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜென்டலாக ஹேண்டில் பண்ணணும். பால் சேர்த்துக்கு அப்புறமா ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் பீட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம வெடிச்ச எல்லாம் பார்த்துமே நம்ம சேர்த்தாச்சு. பால் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஃப்ளோரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்மளுக்கு ஃப்ளோயிங் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு பேன் கேக் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதான் இதனுடைய கன்சிஸ்டன்சி அண்ட் டெக்ஸ்சர். இது 5 மினிட்ஸ் பிள்ளை ரெஸ்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம பேனில் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் கேக்ஸை. உங்களுக்கு பேன் கேக்கான மாவு ரெடி பண்ணி 5 மினிட்ஸ்க்குள்ள ரெஸ்ட் கொடுத்தாச்சு. இந்த பக்கம் பாருங்கள், ஒரு பேன் பற்ற வச்சுருக்கேன். பேன் நம்மளுக்கு ரொம்ப ஓவர் ஹீட்டில் இருக்கக்கூடாது. லைட்டாக ஹீட் நம்மளுக்கு ஃபீல் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ண பேன் கேக்கான பேட்டரை நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு கரண்டி மட்டும் விட்டால் போதும். இதுக்கு நம்ம எண்ணெயும் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அது நம்மளுக்கு மீடியமான தீயில வச்சுருக்கணும். மிதமான தீயில ஒரு 2 மினிட்ஸ் போல் நம்மளுக்கு ஒரு பக்கம் கம்ப்ளீட்டாக வேகணும். ஸோ நல்லா வேகட்டும். 2 மினிட்ஸ் கூட
இதை வந்து நம்ம இப்போ டர்ன் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், ஒரு பக்கம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. அனதர் சைடு வந்து நம்மளுக்கு 1 மினிட் போல் குக் ஆனால் போதும். 1 மினிட் போல் ஆகிடுச்சு. நம்மளுக்கு பேன் கேக் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிட்டுருக்கோம். இது எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே போல் ரிமைனிங் இருக்கிற எல்லா பேட்டரியுமே வந்து நம்ம பேன் கேக் ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொரு பேன் கேக் செய்யலாம். சேம் ப்ராசஸே வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இதே போல் வந்து நம்ம ரிமைனிங் இருக்கிற எல்லா பேட்டரியுமே வந்து சேம் ப்ரொசீஜர்லேயே வந்து நம்ம பேன் கேக்கை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப கலக்கலான பனானா பேன் கேக் உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நான் செஞ்சு உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.